மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும். அந்த வகையில் இந்த ஆண்டும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறித்து இன்று காலை மண்டலம் 6க்குட்பட்டு திருவிக நகர் மற்றும் கொளத்தூர் சட்டமன்றைக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களும் அந்த பகுதியின் வட்டார துணை ஆணையர் அவர்களும் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் மதிப்புக்குரிய கணேசன் சார் ஐஏஎஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மண்டலம் 6க்குட்பட்டு என்னென்ன தேவைகளின் அடிப்படையில் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்று ஆலோசனை நடைபெற்றது. மாமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கைகளும் கேட்டு அதன்படி கூட்டம் நிறைவேறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மண்டலம் 5க்குட்பட்ட பகுதி துறைமுகம் மற்றும் ராயபுரம் சட்டமன்ற இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் மதிப்புக்குரிய மண்டல குழு தலைவர் அண்ணன் ஸ்ரீராமுலு அவர்களும் வட்டார துணை ஆணையர் ரவி சார் அவர்களும் மற்றும் மண்டல குழு தலைவர் உட்பட பிற துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மாமன்ற உறுப்பினர் உட்பட அனைவருமே கலந்து கொண்டனர். இன்றைக்கு மண்டலம் 5க்குட்பட்டு என்னென்ன வரக்கூடிய மழையை முன்னிட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று கலந்து ஆலோசித்தோம். இன்றைக்கு மண்டலம் 5க்கு மட்டும் உட்பட்டு 9 ரிலீஃப் சென்டர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மண்டலம் 5ஐ பொறுத்தவரையிலும் பொதுமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சவுகார்பேட் பகுதிகள் பார்த்திங்கன்னா அதிக பொதுமக்கள் இருக்கக்கூடிய சூழல். அதனால் 9 ரிலீஃப் சென்டர் மண்டலம் 5இல் மட்டும் இங்கு தயார் நிலையில் உள்ளது. அதேபோல் குக்கிங் சென்டரும் 3 பகுதிகள் இப்பொழுது தயார் நிலையில் உள்ளது. வரக்கூடிய நாட்களில் மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்தால் தேவையின் அடிப்படையில் வார்டு வாரியாக சமையல் கூடம் அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மண்டலத்துக்கு உட்பட்டு 15 பகுதிகளில் 100 HP கொண்ட பம்பிங் பொருத்தப்பட்டிருக்குது. முன்னெச்சரிக்கையாகவே கடந்த மாதமே பெருநகர மாநகராட்சி சார்பாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் லோலைன் ஏரியா அப்படின்னு கண்டறிந்து கிட்டத்தட்ட 150 பகுதிகளில் மாநகராட்சி முழுவதுமாக இந்த 100 HP கொண்ட மோட்டார் பம்புகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டே 100 HP கொண்ட மோட்டார் சென்னைக்குட்பட்ட அனைத்து பகுதியிலுமே வைக்கப்பட்டிருது. இந்த ஆண்டும் அதே போல் 150 பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்டு மண்டலம் 5 பகுதிகளில் இந்த டீசல் டிங்க பணிகள் எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கிறதா என்ற ஆய்வு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த பகுதிகள் முற்றிலுமாக டீசல் டிங் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநகராட்சிக்கு உட்பட்டு இந்த மண்டலத்திற்கு மட்டுமே 5 சுரங்கப்பாதைகள் இருக்கிறது. இந்த 5 சுரங்கப்பாதைகளுமே முற்றிலுமாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ரிப்பன் வளாகத்தில் இருக்கக்கூடிய ICCCயில் சென்சார் மூலயமா கேமரா மூலயமா தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த சப்வே பகுதிகள்லாம் தண்ணி தேக்கம் ஏற்பட்டால் உடனே ICCCக்கு அலர்ட் வரக்கூடிய சூழல் ஏற்படணும். உடனே அந்தந்த பகுதிகளில் தண்ணிகளை வெளியேற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் வகையில் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஹெல்த் துறை சார்பாக மழைக்காலங்கள் முடிந்த பிறகு தேவையான பகுதிகளில் மெடிக்கல் கேம்ப் போடுமாறு தெரிவித்திருக்கோம். தேவையான மருந்துகள் மாநகராட்சி சார்பாக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. தேவை அடிப்படையில் இந்த மெடிக்கல் கேம்பும் நடைபெறும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு பொதுமக்களுடன் இணைந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. அதற்காகவே மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக ஒவ்வொரு பகுதியாக சேர்ந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை மாநகராட்சி சார்பாக உணவு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1,50,000 நபர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்று மதிய உணவும் கிட்டத்தட்ட 2,30,000 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் மழை இல்லை அப்படின்றது வானிலை மையம் மூலியமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 25ஆம் தேதி மீண்டும் மழை இருக்கும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறாங்க. வரக்கூடிய மழையை பொறுத்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாநகராட்சி சார்பாக இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தலைமையிலே ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது.